ஓம் சாந்தி. பாபா இன்றைய முரளியில் கூறுகிறார், பாபா பூந்தோட்டக்காரர். புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்க பாபாவுக்கு உதவியாளராக இருக்கீங்க. எவ்வளவோ பெரிய அப்பான்னு பாருங்க. உலகத்துக்கே தந்தையாக இருக்கிறாரு. ஆல்மைட்டி அத்தாரிட்டி. அந்த பாபா உலகத்துக்கு வந்து முட்கள் நிறைந்த உலகத்தை பூக்கள் நிறைந்த, அதாவது பூந்தோட்டமாக மாறுறார் அப்படின்னா, குழந்தைகளாகிய நம்ம அவருக்கு குப்தமாக உதவி செஞ்சிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு நினைச்சு பாருங்க. சாதாரண உலகத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிறவருக்கு பிஏ ஆனா அதுவே பெருமையா பேசிக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம பகவானுக்கு உதவியா இருக்கோம். நம்ம அது மட்டும் இல்ல, பாபா சொல்றாரு, இது படிப்பு. படிப்புல கருணை அல்லது ஆசீர்வாதம் அது நடக்காது. படிச்சா மார்க் கிடைக்கும், படிச்சா பாஸ் ஆக முடியும். இல்ல, பாபா படிப்பு சொல்லி தரதான் வந்திருக்காரு. படிக்க வேண்டியது குழந்தைங்களுடைய கடமை. வாருங்க, நம்ம பாபானுடைய மகா வாக்கியத்தை கேட்போம். 1/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திலேயே உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக ஆக வேண்டும். அனைவரையும் விட மிக உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் கூடவே எந்த ஒரு குப்தமான காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மற்றும் தெய்வீக ராஜ்ய ஸ்தாபனைக்கான காரியத்தை நீங்கள் தந்தையின் கூடவே குப்தமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை தோட்டக்காரனாக இருக்கின்றார். அவர் வந்து முட்கள் நிறைந்த காட்டை மலர்கள் நிறைந்த பூந்தோட்டமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அந்த தோட்டத்தின் துக்கம் கொடுக்கும் எந்த பயங்கரமான அச்சமுறுத்தும் பொருட்களும் கிடையாது. ஓம் சாந்தி. அப்ப பாபா பாருங்க, குப்தமாக பாபாவுக்கு நம்ம உதவியாளரா இருக்கோம். இந்த உலகத்துல கூட பூந்தோட்டம் அப்படின்னாலே கார்டன் எல்லாம் பார்க்க போகும்போது அங்க கூட சில புழு பூச்சிகள் எல்லாம் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத பச்சை இலைக்குள்ள பாம்புகள் கூட இருக்கலாம். ஆனா சத்தியுகத்துல பூந்தோட்டத்துல இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய அல்லது துக்கத்தை தரக்கூடிய எதுவுமே அந்த உலகத்துல இருக்கவே இருக்காது. அப்பேற்பட்ட உலகத்தை படைக்கிறதுக்காக நம்ம பாபாவுக்கு குப்தமாக உதவி செய்யறோம் அப்படின்னா அதுவே மிக பெரிய போதையை அல்லது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இல்லையா? ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அவசியம் ஷரீரத்தின் மூலம்தான் புரிய வைப்பார். ஆத்மா ஷரீரமின்றி எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆன்மீக தந்தையும் ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஷரீரம் எடுக்க வேண்டி இருக்கிறது. இது சங்கம யுகமாகும். கூடவே இதை புருஷோத்தம யுகம் என்றும் கூறுகின்றோம். புருஷ் அப்படின்னா ஆத்மா. ஆத்மா உத்தமமாக கூடிய யுகம். ஆத்மாவை உத்தமமாக்கக்கூடிய யுகம் இது. அதனால்தான் சங்கம யுகம் மட்டுமல்ல, புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்றோம் நம்ம. ஏனெனில் இந்த சங்கம யுகத்திற்கு பிறகு மீண்டும் சத்திய யுகம் வரும். சத்திய யுகத்தையும் புருஷோத்தம யுகம் என்று கூறுகின்றோம். ஏன்னா அங்க எல்லா ஆத்மாவும் புருஷோத்தமர்களாக இருக்காங்க. உத்தம ஆத்மாக்கள் தான் அங்க அனைவருமே. அதனால சத்தியுகத்தை என்ன சொல்ல முடியுங்கிறார் பாபா,
புருஷோத்தமம் யுகம் என்று சொல்ல முடியும். தந்தை புருஷோத்தம யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார், சங்கம யுகத்தில் வருகின்றார். ஏனில் அவசியம் அதுவும் புருஷோத்தம யுகமாக ஆகிவிடுகிறது. இங்கேயே குழந்தைகளை புருஷோத்தமர்களாக ஆக்குகின்றார். பாருங்க, பாபா ஞான யோகத்தை சொல்லி சேவையை செய்ய வச்சு தாரணையே செய்ய வைக்கிறாரு பாபா, இல்லையா? அது ஒரு வழி காட்டுறாரு இல்லையா? அந்த வழிப்படி நடந்தா தானே நம்ம உத்தம ஆத்மாக்களாக மாற முடியும். அப்போ பாபா தான் அந்த மாதிரி ஆக்குறாரு. பிறகு நீங்கள் புருஷோத்தம புது யுகத்தில் இருப்பீர்கள். புருஷோத்தம் என்றால் உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள். இந்த ராதை கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணன் ஆவார். இந்த ஞானமும் உங்களிடம் இருக்கிறது. இப்ப யாரு உத்தமத்திலும் உத்தம புருஷர்கள்? ராதை, கிருஷ்ணர், அப்புறம் லக்ஷ்மி நாராயணன். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையில் பாருங்க, இந்த ஞானத்தை மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையில் இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆவார். யாரு? ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன். பாரதத்திற்கு மிக உயர்ந்த மரியாதை இருக்கிறது, இல்லையா? பாரதம் அப்படின்னாலே என்ன, எல்லாருமே கும்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு மிக உயர்ந்த மரியாதை பாரத நாட்டுக்கு இருக்கு. ஆனால் சுயம் பாரதவாசிகள் அறியாமல் இருக்கின்றார். பாரதத்துல பிறக்கணும்னா புண்ணியம் செய்யணும்பாங்க, பாரதத்துல வசிக்கணும் அப்படின்னா புண்ணியம் செய்யணும்பாங்க. ஆனா பாரதத்துல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? வெளிநாட்டுக்கு போனாதான் மதிப்புன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. பாரதம் அப்படின்னாலே புண்ணிய பூமி. ஒரு தடவை சுவாமி விவேகானந்தர் உலகமே சுத்த போனார். சுத்திட்டு திரும்ப பாரதத்துக்கு வந்த போது பாரத மண்ணுல கிடந்து பிறளறாரு மண்ணுல. ஏன்னா அவர் சொல்றாரு, பாரத மண்ணு போல வேற எந்த மண்ணும் கிடையாது. அப்படின்னா மண்ணுக்கு இல்ல, இந்த நாடு. பாரதத்துலதான் தெய்வீகம் இருக்கு, பாரதத்துலதான் ஆன்மீகம் இருக்கு, பாரதத்துலதான் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அன்பு பாரதத்துலதான் இருக்கு, பாரதத்துலதான் பக்தி இருக்கு, பாரதத்தில் உள்ளவர்கள் தான் பண்பு உடையவர்கள். அவ்வளவு அவர் உலகத்தையே சுத்திட்டு வந்து தன்னுடைய அனுபவத்தை எடுத்து சொல்றாரு. பாரதத்தை போல வேற எங்கேயுமே நமக்கு எல்லா விதத்திலயும் இருக்கக்கூடிய கலியுகத்துல துக்கம்தான் இருந்தாலும் மற்ற நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாரதம் போல சுகமான நாடு வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் கிடையாது. பாரதத்தை போல புண்ணிய பூமி, சுகம் தரக்கூடிய பூமி கலியுகத்துல வேற எதுவுமே இல்லை. இயற்கை கூட அவ்வளவு நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய இயற்கை இருக்குது பாரதம். அதனால பாரதத்தில் நம்ம வாழ்றது மிகப்பெரிய பாக்கியம்னு நினைச்சுக்கோங்க. பாரதத்துல பிறந்தது மிகப்பெரிய பாக்கியம் நினைச்சுக்கோங்க. பாரதத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சேவை செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு நம்ம நினைச்சுக்கணும். பாரத பூமி புண்ணிய பூமியாக இருக்கிறது. இது பாரதவாசிகள் அறியாமல் போயிருக்கிறார்கள். இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று கூறுகின்றார் அல்லவா? இறந்து போனாங்கன்னா சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. ஆனால் சொர்க்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதே கிடையாது. சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக கூறுகின்றார் எனில் இவ்வளவு காலம் நரகத்தில் இருந்திருக்கிறார் அல்லவா? தந்தைதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். புது உலகம்தான் அவ்வாறு கூறப்படுகிறது. சொர்க்கம் மற்றும் நரகம் என்று இரண்டு இருக்கிறது அல்லவா? சொர்க்கம் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக மனிதர்கள் கூறிவிட்டனர். ஆனால் நேற்று சொர்க்கம் இருந்தது, இவர்களது ராஜ்யம் இருந்தது. மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இவ்வளவு விஷயம் பாபா குழந்தைங்க நம்ம தான் புரிஞ்சிருக்கோம். தந்தை கூறுகின்றார், இனிய செல்லமான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள்
பதீத்தமாக இருக்கிறீர்கள். அதனால் நரகத்திலேயே இருக்கிறது. இன்னும் நரகம் 40,000 ஆண்டுகள் இருக்கும் என்றும் கூறுகின்றனர். பாருங்க, ஒரு பக்கம் 1,00,000 வருஷங்கிறாங்க, ஒரு பக்கம் 40,000 ஆண்டுங்கிறாங்க. ஆனா சொர்க்கம்னு சொல்லுவாங்க, நரகம்னு சொல்லுவாங்க. இறந்து போனா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கங்கிறாங்க. அப்ப இருக்கிறவங்க நரகத்துல தானே இருக்கிறாங்க. இது பாபா கேட்கிறார். கலியுக வாசி என்று தான் கூற முடியும். பழைய உலகம் அல்லவா? பாவம், மனிதர்கள் காரிருளில் இருக்கின்றனர். கடைசியில் எப்பொழுது நெருப்பு பற்றி கொள்ளுமோ அப்பொழுது இவை அனைத்தும் அழிந்து போய்விடும். நெருப்பு வரும் பொழுது எந்த பொருள் என்னன்னே தெரியாது, அந்த அளவுக்கு எல்லாமே அழிஞ்சு போயிடும். பாருங்க, நீங்கள் வரிசை கிரமமாக அன்பான புத்தி உடையவர்களாக இருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு அன்பான புத்தியுடையவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அன்பான புத்தி இல்லைன்னா நினைச்சு பாருங்க, எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு பாருங்க. எவ்வளவு பேருடைய மனசுல இருந்து அந்த உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களுக்காக துக்கத்தினுடைய அதிர்வலைகள் போகும்னு நினைச்சு பாருங்க. இப்போ உயர்ந்த பதவி எப்போ? பாபா சொல்றாரு, புத்தி அன்பாக இருக்கணும். என்ன போலத்தானே அவங்களும். நான் எதெல்லாம் எதிர்பார்க்கிறேன், எதெல்லாம் விரும்புறேன், எதெல்லாம் மத்தவங்க கிட்ட நான் சொல்றேன், எனக்குள்ள அது வரணும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, எவ்வளவு அன்பான புத்தியுடையவர்களா மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவியும், ஏன்னா அவங்களுக்கு தான் பதவி கொடுக்க முடியும் இல்லையா? கலியுகத்துல பணத்தை கொடுத்து அல்லது செல்வாக்குல அல்லது வேற ஏதாவது விதத்துல பதவி எடுத்துக்கலாம். ஆனா சத்தியுகத்துல அப்படி நடக்காது. நம்ம குவாலிட்டி, நம்ம குணங்களுடைய அடிப்படையில தான் நமக்கு அங்க பதவியே கிடைக்கும். அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அதிகாலையில் எழுந்து மிக அன்பான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆனந்த கண்ணீரும் வரலாம். ஏனெனில் பல காலம் கழித்து தந்தையை வந்து சந்திக்கிறீர்கள். பாபா, நீங்கள் வந்து எம்மை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். நாங்கள் விஷக்கடலில் மூழ்கி எவ்வளவு துக்கம் அடைந்து வந்தோம். இதெல்லாம் பாபா கிட்ட பேசுறது நம்ம அதிகாலையில. இப்பொழுது இது கொடூரமான நரகமாகும். இப்பொழுது பாபா உங்களுக்கு முழு சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். மூலவதனம் என்றால் என்ன என்பதையும் வந்து கூறியிருக்கின்றார். முதலில் நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். இது முட்கள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறது. சொர்க்கம்தான் அல்லாவின் பூந்தோட்டம், மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது. தந்தையே தோட்டக்காரன் என்றும் கூறுகிறோம். பாபாவே சொல்றோம் இல்லையா, பாகவான் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க, தோட்டக்காரர் பாபா. பிறகு உங்களை மலரிலிருந்து முட்களாக ஆக்குவது யார்? ராவணன். பாரதம் பூக்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது. இப்பொழுது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள். காட்டில் மிருகங்கள், தேள் போன்றவர்கள் இருப்பார்கள். காட்டுக்குள்ள மிருகங்கள் இருக்கும், தேள், பாம்பு, அந்த மாதிரியான புழு, பூச்சி, இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் இருக்கும் இல்லையா? சத்தியுகத்தில் பயங்கரமான எந்த மிருகங்களும் இருக்காது. சாஸ்திரங்களில் பல விஷயங்களை எழுதி வைத்து விட்டனர். கிருஷ்ணரை பாம்பு தீண்டியது, இது நடந்தது. பிறகு கிருஷ்ணரை துவாபர யுகத்தில் கொண்டு சென்று விட்டனர். பாருங்க, அந்த காளி அப்படிங்கிற அந்த பாம்பு கிருஷ்ணரை வந்து கொத்திச்சு. அப்ப அந்த கிருஷ்ணனுடைய உடல் எல்லாம் ப்ளூ கலர் ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பூதனே அந்த விஷ பால் கொடுத்தனால அந்த ப்ளூ கலர் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஒரு கிருஷ்ணரை வந்து ஜெயில பிறந்தாங்க, இன்னொரு கிருஷ்ணர் வந்து தண்ணியில அந்த ஆளிலையில மிதந்து வந்தாரு அப்படிங்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
அது பக்தியில நம்ம எல்லாருமே ஆமா ஆமான்னு கேட்டு வந்தோம். ஞானம் கேட்டது பிறகுதான் நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம். எது சரி எது என்ன, அப்புறமே நம்ம புரிஞ்சுட்டோம் இதெல்லாம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு அதனுடைய ஆன்மீக அர்த்தத்துல போக ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டு தான். உலக விநாசத்துக்கு பிறகு முதல் வரக்கூடியது கிருஷ்ணர். அதனால்தான் அந்த இலையில காட்டியிருக்காங்க. ஆலமரம் கல்புருஷம் மாதிரி அதுக்கு ஒப்பிடுறாங்கன்னு புரிஞ்சுட்டோம். ஜெயில் எது? இந்த கலியுகம் அப்படிங்கிற அந்த ஜெயிலு இல்லையா? அப்பதானே எப்போ லட்சுமி நாராயணன் வரும்போது தானே ஒண்ணுன்னு ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த கலியுகங்கிற ஜெயிலுக்குள்ளதானே பிறக்கிறாரு. இப்ப இதனுடைய அர்த்தம் எல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? பாருங்க, பாபா சொல்றாரு, பக்தி முற்றிலும் தனிப்பட்டது. ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை தான் என்பது தந்தை புரிய வைக்கிறார். பிரம்மா விஷ்ணு சங்கர் ஞான கடலானவர் என்று கூற முடியாது. பதீத பாவனன் என்று ஒரே ஒரு ஞான கடலை தான் கூற முடியும். ஞானத்தின் மூலம்தான் மனிதர்களுக்கு சத்கதி ஏற்படுகிறது. சத்கதிக்கான இடங்கள் 2, முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமம் ஆகும். இப்பொழுது இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் குப்தமாக என்பது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இல்லையா? ராஜ்ய ஸ்தாபனை ஆகிறது நமக்கு தான் தெரியும். தேகம் என்ற உணர்வுல இருக்கக்கூடிய கலியுக மக்களுக்கு இது தெரியுமா? தெரியாது. தந்தை வந்துதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அனைவரும் அவர்களது மனித சரீரம் என்ற ஆடையில் வருகின்றனர். தந்தைக்கு தனக்கென்று எந்த ஆடையும் சரீரமும் கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு. உடம்பத்தான் ஆடைன்னு சொல்றாங்க. ஆனா சிவபாபாவுக்கு உடல் கிடையாது. ஆனால் தான் அவர் நிராகார இறை தந்தை என்று கூறப்படுகின்றார். மற்ற அனைவரும் சாகாரமானவர்கள். இவர் நிராகார சரீரமுள்ள ஆத்மாக்களின் நிராகார சரீரமற்ற இறை தந்தை என்று கூறப்படுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் மூலவதனத்தில் இருந்தீர்கள். தந்தையும் அங்குதான் இருக்கின்றார். ஆனால் குப்தமாக இருக்கின்றார். தந்தை வந்துதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். மூலவதனத்தில் எந்த துக்கமும் கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் தான் நன்மை கிடைக்கும். பாபா புரிய வைக்கிறாரு, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் தான் நன்மை கிடைக்கும். தந்தையை நினைவு செய்யுங்கள். மன்மனா பவ. அவ்வளவுதான். தந்தையின் குழந்தைகளாகி விட்டீர்கள். குழந்தை என்றால் ஆஸ்தி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அப்பாவுடைய ஆஸ்தி குழந்தைங்களுக்கு தானே. குழந்தைங்க இல்லைன்னா தான் வேற அடுத்த சொந்தத்துக்கு போகும். குழந்தைங்க இருந்தா குழந்தைங்களுக்கு தான் அப்பாவுடைய ஆஸ்தியே கிடைக்கும். அல்லாவை நினைவு செய்தால் அவசியம் சத்தியயுகம் புது உலகின் ஆஸ்தி கிடைக்கும். இந்த பதீத உலகின் விநாசமும் அவசியம் ஏற்பட வேண்டும். பதீத உலகத்தினுடைய விநாசம் கட்டாயம் நடந்தே தீருங்கிறார் பாபா. அமரபுரிக்கு சென்றே ஆக வேண்டும். அமர்நாத் பார்வதிகளாகிய உங்களுக்கு அமர கதை கூறிக்கொண்டிருக்கின்றார். தீர்த்த யாத்திரைக்கு எவ்வளவு மனிதர்கள் செல்கின்றார்? அமரநாதருக்கு எவ்வளவு பேர் செல்கின்றார்? அங்கு இருப்பது ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு தூரம் போறாங்க, என்ன இருக்காங்க அங்க? அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு போற அளவுக்கு ஒண்ணும் அங்க ஒண்ணுமே இல்லை. அனைத்தும் ஏமாற்று வேலை ஆகும். பாருங்க, இதெல்லாம் நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா எவ்வளவு பாவனையா ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க தெரியுமா? ஆனா அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும் பொழுது நமக்கே என்ன ஆகும், என்ன இதுதானா பக்தின்னு தோணும். இது வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாத விஷயம். பாபாவுடைய ஞானம் நல்லபடியா புரிஞ்சுட்டாங்கன்னா பாபா முரளியிலேயே அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா, பாபா உண்மை ஒரு துளியும் கிடையாது, பொய்யான உடல், பொய்யான மாயை என்றும் பாடப்படுகிறது. இதற்கு அர்த்தமும் இருக்க வேண்டும். இங்கு இருப்பதோ பொய். இதுவும் ஞான விஷயங்கள் ஆகும்.
கண்ணாடியை கண்ணாடி என்று கூறுவது பொய்யாகாது. மற்றபடி தந்தையை பற்றி என்னவெல்லாம் கூறுகின்றார்களோ அனைத்தும் பொய்தான் கூறுகின்றார்கள். கரெக்டு தானே? கடவுளை பத்தி சொல்றாங்க பாருங்க, எதுவுமே தெரியாது, ஆனா அவ்வளவு உரிமையா சொல்றாங்க அவங்க. சிலரெல்லாம் அப்படி உட்கார்ந்து கொடுக்குறாங்க, காலை பூஜை பண்றாங்க, காலை கழுவுறாங்க, மாலை போடுறாங்க, கும்பிடுறாங்க, அப்படியே உட்கார்ந்து கொடுக்குறாங்க அவங்க. அதுக்காக கொஞ்சமாவது அவங்களுக்கு தோணணும் இல்லையா, நான் எப்படி கடவுள் ஆக முடியும்? அவ்வளோ பெரியவர் இறைவன் மேல இருக்கிறாருன்னா, அவர் இருக்கிறாருன்னா நான் எப்படி ஆக முடியுங்கிறத அவங்க உள் மனசுல தோணவே மாட்டேங்குது. ரொம்ப பொய் பேசுறது கடவுள் மேலதான் ரொம்ப பொய் பேசியிருக்காங்க. உண்மையை கூறக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். இப்பொழுது பாபா உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணன் கதையை கூறுகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். பொய்யான செயற்கையான வைரம் முத்து இருக்கிறது அல்லவா? சில சில்வர், ஜெர்மன் சில்வர் இருக்கு. அந்த டைமண்ட் பார்த்தா டைமண்ட் மாதிரி இருக்கு, ஆனா உண்மையானது கிடையாது. எல்லாமே என்ன இருக்கு, டூப்ளிகேட் கூட இருக்குது இல்லையா? இன்றைய நாட்களில் பொய் மிகவும் பகட்டாக இருக்கிறது. ஒரிஜினலை விட ஜெயிக்கும் பொய் அப்படிங்கிறது, டூப்ளிகேட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது. அதான் பாபா சொல்றாரு, இன்றைய நாட்களில் பொய் மிகவும் பகட்டாக இருக்கிறது, அதன் ஜொலிப்பு உண்மையை காட்டிலும் நன்றாக பிரகாசிக்கிறது. பாருங்க, முன்பு இந்த பொய்யான கற்கள் கிடையாது, பின் நாட்களில் அயல் நாடுகளில் இருந்து வந்திருக்கிறது. பொய்யானதை உண்மையானதுடன் கலந்து விடுகின்றார், தெரியாமல் போய்விடுகிறது. பிறகு அதை கண்டுபிடிப்பதற்காக பொருளையும் உருவாக்குகின்றார். பொய்யது உண்மையது கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மெஷினை கண்டுபிடிச்சிடுறாங்க. பொய்யான முத்துகளும் இருக்கின்றன, சிறிதும் அறிந்து கொள்ள முடியாது. அதை பத்தி தெரியலன்னா ஏமாந்துருவோம், நம்ம தெரியறதில்ல. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த சந்தேகமும் கிடையாது. சந்தேகமுடையவர்கள் வரவே மாட்டார்கள் இல்லையா? அவங்க எதுக்கு சென்டருக்கு வராங்க, எதுக்கு மதுபனுக்கு போறாங்க, எதுக்கு சேவை செய்யறாங்க? ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, நிறைய டவுட்ஸ் இருக்கு. டவுட் இருந்தா அவுட் ஆயிடுவாங்க தானாவே. நம்ம இப்ப வர வேண்டானே சொல்ல வேண்டாம், தானாவே அவங்க வராம இருந்துருவாங்க. அதான் பாபா சொல்றாங்க, சந்தேகமுடையவர்கள் வரவே மாட்டார்கள். கண்காட்சிகளில் எத்தனை பேர் வருகின்றார்? தந்தை கூறுகிறார், ஒரு கண்காட்சி வச்சா லட்சக்கணக்கான பேர் அது ரொம்ப கும்பலா நல்லா நிறைய பேர் வர இடத்துல வச்சா எவ்வளவு பேர் கேட்கறாங்க தெரியுமா? மேல பாபா என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது பெரிய பெரிய கடைகளை திறங்கள், உங்களது இந்த ஒரே ஒரு கடைதான் உண்மையான கடையாகும். புரியுதா? பாபாவுடைய சென்டர் மட்டும்தான் உண்மையான கடை. அதனால பெருசு பெருசா சென்டர் எல்லாம் திறங்கிறார் பாபா. நீங்கள் உண்மையான கடையை திறக்கிறீர்கள். பெரிய பெரிய சன்னியாசிகள், பெரிய பெரிய கடைகள் இருக்கின்றன. சன்னியாசிகளுக்கும் பெரிய பெரிய ஆசிரமம் எல்லாம் இருக்கு இல்லையா? அங்கு பெரிய பெரிய மனிதர்கள் செல்கின்றனர். நீங்களும் பெரிய பெரிய சென்டர் திறங்கள். பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் முற்றிலும் தனிப்பட்டதாகும். பக்தி ஆரம்பத்திலிருந்தே நடைபெற்று வந்தது என்று கூற முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதி அதாவது பகல் ஏற்படுகிறது. அங்கு சம்பூர்ண நிர்விகாரி, உலகிற்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தனர் என்பதும் மனிதர்களுக்கு தெரியாது. சூரிய வம்சி மற்றும் சந்திரவம்சி வேற எந்த தர்மமும் கிடையாது. குழந்தைகள், பாட்டும் கேட்டீர்கள். கடைசியில் சங்கமத்தின் அந்த நாள் இன்று வந்துவிட்டது. ஆக்கிர் வகதின் ஆயா ஆஜ் அப்படின்னு ஹிந்தியில பாடுறாங்க இல்லையா? இது கூட நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எந்த நாள் கடைசி நாள் வந்தது? அதுவும் நீங்க தான். பகவானை கூப்பிட்டோம், பகவான் வந்த நாள். அப்புறம் யுக பரிவர்த்தனை நாள், சங்கம யுகம், ஞானம் கொடுக்கக்கூடிய நாட்கள், இதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சிருக்கோம்.
இந்த நேரத்தில் நாம் நமது எல்லையற்ற தந்தையை சந்திக்கின்றோம். தானியங்கள் அதிகம் இருக்கும், இது இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உலகத்துல இருக்கிறவங்க பிளான் போடுறாங்க, தானியங்கள் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும் அப்படின்னு நிறைய அவங்க என்ன பண்றாங்கன்னா பிளான் போடுறாங்க. சொர்க்கத்தின் ஸ்தாபனை நாம் செய்கிறோம் என்று நினைக்கின்றனர். உலகத்துல இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க அவங்கதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்றாங்க அப்படின்னு. மாணவர்களிடம் புது ரத்தம் இருக்கிறது, நியூ பிளட்ன்னு சொல்றாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், இது அதிகம் உதவி செய்யும் என்று நினைக்கின்றனர். அதனால் அரசாங்கம் அவர்கள் மீது மிகுந்த முயற்சி செய்கிறது. என்னென்ன சலுகை கொடுக்குறாங்க தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல பசங்க, லோன் கொடுக்குறாங்க, நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. ஏன்னா நாளைக்கு இவங்க கையில தான் ராஜ்யம் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. பிறகு அவர்களே கல் எறிந்து போராட்டமும் நடத்துகின்றனர். பாருங்க, போராட்டம் நடத்துவதின் முதலில் மாணவர்கள் தான் வருகின்றார். எங்கேயாவது போராட்டம்னா இந்த யங் பிளட் யூத். அதனால்தான் பாபா சேவை பண்ணுங்க, இளைஞர்களுக்கு சேவை பண்ணுங்க, அவங்க புத்தி நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்கிறதுக்காக. எங்காவது போராட்டம் நடந்தால் முதலில் மாணவர்கள் தான் வருகின்றனர். அவர்களும் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கின்றனர். அவர்களது புது ரத்தம் என்று கூறுகின்றனர். இப்பொழுது புது ரத்தத்திற்கான விஷயமே அல்ல, புது ரத்தங்கிற விஷயமே அல்ல. அவர்களுடையது இரத்த சம்பந்தம், உங்களுடையது ஆன்மீக சம்பந்தம் ஆகும். பாபா, நான் உங்களுக்கு 2 மாத குழந்தை என்று கூறுகின்றீர்கள். சில குழந்தைகள் ஆன்மீக பிறந்த நாள் கொண்டாடுகின்றனர். ஈஸ்வரிய பிறந்த நாள் தான் கொண்டாட வேண்டும். அண்டர்லைன் பண்ணணும். நம்ம லௌகிக பிறந்த நாள் கொண்டாட வேண்டாம். பாபா வீட்டுல, பாபா கிட்ட ஈஸ்வரிய எந்த நாள் எனக்கு ஞானம் கிடைச்சு, எந்த நாள் நான் பாபான்னு சொன்னா அந்த நாள் தான் எனக்கு பிறந்த நாள். சரி, அது ஞாபகம் இல்லையா? சிவராத்திரிக்கு நம்ம பிறந்த நாளா நம்ம வச்சுப்போமே. பாபாவுடைய ஸ்ரீமத் இது. எத்தனையோ பேரு லௌகிக பிறந்த நாள் சொல்லி சென்டர்ல கொண்டாடுறாங்க. பாபாவுடைய ஸ்ரீமத் இல்ல அது. அப்புறம் பாபா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் சொல்லத்தான் முடியும் இல்லையா? பாபா வடி எடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா அப்பா ஆயிட்டாரானால இல்ல. பாபாவுடைய நியமம், பாபாவுடைய மரியாதை, பாபாவுடைய ஸ்ரீமத் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சா ரொம்ப நல்லது. இந்த உலகாய பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. யாரோ கொண்டாடட்டும், நான் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும் நம்ம. ஏன்னா நான் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கணும். பாபா சொன்னாரு பாத்தீங்களா, சனிக்கிழமை முரளியில பாபா சொன்னாரு, நான் என்ன செய்யறேன்னா அதை பார்த்து மற்றவங்க செய்வாங்க. யாரோ கொண்டாடட்டும், நான் கொண்டாட மாட்டேன். ஏன்னா நான் திருந்ததான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன நான் தான் மாற்ற முடியும், மற்றவர்களால என்ன மாற்ற முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா பாருங்க, உலகம் எவ்வளவு மாற்றத்தை எவ்வளவு சீக்கிரம் நம்ம கொண்டு வர முடியும்னு நினைச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம தான் செய்யணும். பாபா என்ன சொல்றாரு பாருங்க, சில குழந்தைகள் ஆன்மீக பிறந்த நாள் கொண்டாடுகின்றனர். ஈஸ்வரிய பிறந்த நாள் தான் கொண்டாட வேண்டும். அந்த உலகாய பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. பிராமணர்களாகிய நமக்குத்தான் உணவு படைப்பார்கள். இதுதான் கொண்டாட வேண்டும் அல்லவா? அது அசுர பிறப்பு, இது ஈஸ்வரிய பிறப்பு. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். ஈஸ்வரிய பிறப்பு கொண்டாடிய பின்பு அசுர பிறப்பிற்கு சென்று விடக் கூடாது. அப்படின்னா பாபாவை விட்டு போகக்கூடாது. இவ்வாறும் நடக்கிறது. அப்படி இருக்கு. ஈஸ்வரிய பிறப்பு கொண்டாடி பிறகு மறைந்து ஓடி விடுகின்றனர். இன்றைய நாட்களில் திருமண நாளும் கொண்டாடுகின்றனர். திருமணத்தை சுப காரியம் என்று நினைக்கிறார்கள். பாபா வீட்டுல என்னது மேரேஜ் டே, பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய திருமண நாளும் பாபா வீட்டுல போகு வைங்கன்னா அது இல்லை.
அப்படி நம்ம போக வைக்க கூடாது அப்படிங்கிறது ஈஸ்வரிய நியமம். அப்படி ஏதாவது செய்யணுமா பாபா உண்டியில நீங்க உங்க மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு போட்டுட்டு போலாம். வெளிப்படையா நம்ம திருமண நாள் பிறந்த நாள் இல்ல, ஈஸ்வரிய பிறந்த நாள் ஓகே. பாபா சொல்றாரு, திருமணத்தை சுப காரியம் என்று நினைக்கின்றார்கள், நரகத்திற்கு சென்ற நாளை கொண்டாடுகின்றனர். ஆச்சரியம் அல்லவா? தந்தை அமர்ந்து இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இது பாபா தான் புரிய வைக்கிறாரு, மற்றவங்க யாரும் அல்ல, பாபா தான் புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய பிறந்த நாளை பிராமணர்களுடன் சேர்ந்து கொண்டாட வேண்டும். நாம் சிவபாபாவின் குழந்தைகள், நாம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம் எனில் சிவபாபாவின் நினைவுதான் இருக்கும். யார் நிச்சயத்துடைய குழந்தைகளோ அவர்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி எல்லாருக்கும் கொண்டாட வேண்டாம், யாரு நிச்சய புத்தி இருக்காங்க அவங்களது பாபா கொண்டாட சொல்றாரு. அந்த ஆசுரிய பிறப்பை மறந்து விட வேண்டும். இவ்வாறும் பாபா அறிவுரை கூறுகின்றார். அந்த அளவுக்கு நம்ம பழச மறக்கணுங்கிறாரு பாபா. அதுக்குதான் இது இப்படி எல்லாம் சொல்றாரு பாபா. உறுதியான நம்பிக்கை புத்தியுடையவர்களாக இருந்தால்தான் பாபாவின் குழந்தையாக ஆகிவிட்டேன், எனக்கு வேறு யாரும் இல்லை, பிறகு கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். எனக்கு அவங்க இருக்காங்க, எனக்கு இவங்க இருக்காங்க, எனக்கு சொத்து இருக்கு, என் பேர்ல இவ்வளவு இடம் இருக்கு, எனக்கு மாசம் பென்ஷன் வருது, எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, இதெல்லாம் பாபாவுடைய குழந்தைகள் அல்ல. இருக்கட்டும், இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா பாபா தான் எனக்கு இருக்கிறார். கொஞ்சம் அல்லற சில்லற அங்க இங்க அவங்க இவங்க நல்லா வச்சிருந்தா எப்படி அவங்கள முழுமையா பாபா குழந்தைன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. தந்தையின் நினைவில் இறந்து விட்டால் அடுத்த பிறவியும் அவ்வாறே கிடைக்கும். இல்லையெனில் கடைசியில் யார் மனைவியை நினைப்பாரோ, இதுவும் கிரந்தத்தில் இருக்கிறது, கடைசியில் கங்கா நீர் வாயில் இருக்க வேண்டும் என்று இங்கு கூறுகின்றனர். கங்கா தட்டு पर हो, கங்கா ஜல் முக்கு पर हो, கங்கா நாம் கான் में हो அப்படிங்கிறாங்க. வாயில கங்கை ஜலம், அதாவது என்னது, ஞான ரத்தினங்கள், காதுல ஞான ரத்தினங்கள், ஞானி ஆத்மாக்கள் சுத்துல இருக்கணும், இதுதான் அதுக்கெல்லாம் அர்த்தம். இவை அனைத்தையும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். சரீரம் விட்டாலும் சுயதர்சன சக்கரதாரியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தந்தை கூறுகின்றார். புத்தியில் தந்தை மற்றும் சக்கரத்தின் நினைவிருக்க வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் கடைசியில் நினைவிற்கு வரும். இப்போதே நம்ம முயற்சி செஞ்சாதான் அந்த கடைசி நேரத்துல நமக்கு பாபா நினைவு வரும், சுதர்சன சக்கரம் புத்தியில் வரும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அசரீரியாக திரும்பி செல்ல வேண்டும். இங்கு நடித்து சதோ பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக மாற வேண்டும். இந்த நேரத்தில் ஆத்மா அசுத்தமாக இருக்கின்ற பொழுது பிறகு தூய்மையான சரீரத்தை எவ்வாறு அடைய முடியும்? கேள்விதானே. ஆத்மா அசுத்தம்னா சுத்தமான உடம்பு எப்படி கிடைக்கும்? பாபா பல உதாரணங்கள் புரிய வைக்கின்றார். நகை வியாபாரி அல்லவா பிரம்ம பாபா. அசுத்தம், கரை கலப்படம் நகையில் கிடையாது, தங்கத்தில் இருக்கிறது. 24 கேரட்ல இருந்து 22 கேரட் ஆக வேண்டுமெனில் வெள்ளி கலக்குவார், செம்பையும் கலக்குவாங்க சில நேரத்துல. இப்பொழுது தங்கமே கிடையாது, அனைவரிடமிருந்தும் வாங்கி கொண்டே இருக்கின்றார். இன்றைய நாட்களில் ரூபாய் நோட்டையும் எப்படியெல்லாம் உருவாக்கின்றார்? பேப்பர் தானே ரூபாய் நோட்டுன்னா என்பதை பாருங்கள். காகிதமும் கிடையாது. கல்பத்திற்கும் இவ்வாறு நடைபெற்று கொண்டு வந்தது என்பது குழந்தைகள் அறிவீர்கள். முழு பாதுகாப்பு கொடுக்கின்றனர். லாக்கர்ஸ், வங்கி பாதுகாப்பு பெட்டகம்.
போன்றவர்களை பயன்படுத்துகின்றனர். வீட்டுல வைக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பேங்க்ல லாக்கர்ல வைக்கிறாங்க. அந்த லாக்கருக்கு வாடகையும் கொடுக்கணும், நம்ம அங்க சேஃப்டின்னு நினைக்கிறாங்க. லாக்கர்களை திறந்து சோதனை எடுத்து செல்கின்றார்கள். அது இருக்குது கவர்மெண்ட் இல்லையா. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ என்றும் பாடப்படுகிறது. மிக வேகமாக நெருப்பும் பரவும். நெருப்பு மெதுவா இங்க இருந்து இங்க பிடிச்சதுன்னா எவ்வளவு ஃபாஸ்டா அது பரவுதுன்னு பாருங்களேன். இவை அனைத்தும் நடைபெறும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதனால்தான் எதிர்காலத்திற்காக பெட்டி படுக்கைகளை நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இதெல்லாம் அழியும் தெரிஞ்ச நம்ம என்ன பண்றோம், நம்முடைய கையால பாபாவுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதான் தயார், பெட்டி படுக்க தயாராக்குறதுன்னா இதுதான் அர்த்தம். வேறு யாருக்கும் இது தெரியவே தெரியாது. உங்களுக்கு தான் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. உங்களது பணத்தின் மூலம்தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கின்றனர். சரிதானே. பாபா குழந்தைங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நயா பைசாவும் எதுக்காக யூஸ் பண்றாங்க, பாபா சேவைக்காக யூஸ் பண்றாங்க. அப்படி சேவை செய்து செய்து பாரதமே சொர்க்கமாக மாறுது, பாபாவுடைய குழந்தைகள் கொடுக்கக்கூடிய பணத்தின் மூலமாக. அதில் நீங்கள் தான் வசிப்பீர்கள். அங்க நம்ம தான் வாழ போறோம் இல்லையா. குழந்தைகளாகிய நீங்கள் தனது சுய முயற்சியின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்வீர்கள். ஏழை பங்காளன் பாபா சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். ஆனால் தனது படிப்பின் மூலம்தான் ஆக முடியும். கருணை அல்லது ஆசீர்வாதத்தின் மூலம் அல்ல. படிச்சாதான் ஆக முடியும். டீச்சர் எனக்கு கருணை காட்டுங்க, டீச்சர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா அந்த நேரத்துல எல்லாம் டீச்சர் பண்ண முடியாது. டீச்சர் ஒருத்தருக்கு பண்ணா எல்லாருக்கும் பண்ணணும் இல்லையா. அப்ப படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதனால இந்த படிப்புல கருணை அல்லது ஆசீர்வாதம் அல்ல. படிப்பு கற்பித்துதான் படிப்பு கற்பிப்பதுதான் ஆசிரியரின் தர்மம் ஆகும். கருணைக்கான விஷயம் கிடையாது. ஆசிரியருக்கு அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் கிடைக்கிறது. ஆக அவசியம் கற்பிப்பார். சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா, அப்ப என்ன பண்ணணும், கற்பிக்கணும். அவங்க ஆசிரியர் எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏற்படுகிறது. பத்மா பதம் பதி ஆகின்றனர். கிருஷ்ணனின் பாதங்களில் இதன் அடையாளமாக தாமரையை காண்பிக்கின்றார். எல்லா தேவதைகளையும் அப்படித்தானே காட்டுறாங்க. கமல பாதம், கமல ஹஸ்தம், கமல நயனம், கண்கள், கைகள், காலு, இதெல்லாம் தாமரை மலரோட தான் ஒப்பிடுகிறாங்க. நீங்கள் எதிர்காலத்தில் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் சுகமானவர்களாக, செல்வந்தர்களாக, அமரர்களாக ஆகுவீர்கள். பாருங்க எவ்வளவு விஷயம் நமக்கு. 1 செல்வந்தர்கள், 2 சுகமானவர்கள், 3 அமரர்கள். காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள். இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க உடல் என்ற உணர்வுல இருக்காங்க இல்லையா. அதனால இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் முழு ஆயுளுடன் இருப்பீர்கள் இல்லையா. இப்ப நம்மளுடைய அந்த ஒரு முற்காலத்துல பார்த்தோம்னாலே வயசானாதான் இறந்து போவாங்க. 100 வயசு வரையெல்லாம் வாழ்ந்தாங்க. இப்பதான் ரீசன்ட் இந்த 50 வருஷத்துக்குள்ளதான் அப்படி சின்ன வயசுலயே இறந்து போறவங்க இருக்காங்க. நோய், ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு. இதுக்கு முதல்ல அப்படி கிடையாது. அப்ப சத்தியுகத்துல பாருங்க முழு ஆயுசு நமக்கு இருக்கு. தீர்க்க ஆயுசோட இருப்பாங்க அவங்க. அமரர்களாக ஆகி விடுகிறீர்கள். இதையே அவர்கள் பாண்டவர்களின் சரீரத்தை மிக பெரிதாக உயரமாக காண்பித்து விட்டனர். ஆயுசு ஆரோக்கியம் இருக்கிறனால தான் அப்படி காட்டியிருக்காங்க. பாண்டவர்கள் மிக உயரமாக இருந்ததாக அவர்கள் நினைக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் தான் பாண்டவர்களாக இருக்கிறீர்கள். எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. மனிதர்கள் மிகவும் உயரமாக இருக்க மாட்டார்கள். 6 அடியை தான் இருப்பார்கள். மேக்சிமம் 6 அடி. அவ்வளோ ஹைட்டுன்னா அவ்வளோ. பிரம்ம பாபா எவ்வளோ ஹைட்டா இருந்தார் பாருங்க. ரமேஷ் பாய் எவ்வளோ ஹைட்டா இருக்கார் பாருங்க.
பக்தி மார்க்கத்தின் முதலில் சிவபாபாவின் பக்தி தான் நடைபெற்றது. அதை பெரிதாக ஆக்க மாட்டார்கள். முதலில் சிவபாபாவின் கலப்படமில்லாத பக்தி நடைபெற்றது. பிறகு தேவதைகளின் மூர்த்தியை உருவாக்கினர். அதை பெரிதாக உருவாக்கின்றனர். பிறகு பாண்டவர்களின் சித்திரத்தையும் பெரிதாக உருவாக்கினர். அது வரையறவர் கையில தானே இருக்குது, எவ்வளவு பெருசாக்கணும் எவ்வளவு சின்னதாக்கணும் அப்படின்னு. என்ன சொல்றாங்களோ அது மாதிரி அவங்க வரைஞ்சு கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அனைத்தும் பூஜைக்காக உருவாக்கினார். லக்ஷ்மியின் பூஜை 12 மாதங்களின் ஒரே ஒரு முறைதான் செய்கின்றனர் தீபாவளி நேரத்துல, இல்லையா? ஜெகதம்பாவிற்கு தினமும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். மாரியம்மா அம்மன் கோயில் எல்லாம் பாருங்க, தினமும் இருக்குது. உங்களுக்கு 2 விதத்தில் பூஜை நடைபெறுகிறது என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கின்றார். எனக்கு ஆத்மா, அதாவது சிவலிங்கத்தின் ரூபத்தில் மட்டுமே பூஜை நடைபெறுகிறது. சிவபாபா சொல்றாரு, உங்களுக்கு சாலிகிராம் ரூபத்திலும் பூஜை நடைபெறுகிறது. பிறகு தேவதைகளின் ரூபத்திலும் பூஜை நடைபெறுகிறது. ருத்ர யஜ்யம் படைக்கின்றனர் எனில் எவ்வளவு சாலிகிராம் உருவாக்குகின்றார்? ஆக உயர்ந்தவர் யார்? அதனால் தான் பாபா குழந்தைகளுக்கு நமஸ்தே செய்கின்றார். எவ்வளவு உயர்ந்த பதவியை பிராப்தியாக எடுக்கிறீர்கள். பாபா எவ்வளவு ஆழமான விஷயங்களை கூறுகின்றார். ஆக குழந்தைகள் எவ்வளவு குஷியாக இருக்க வேண்டும். பகவான் பகவதியாக ஆக்குவதற்கு பகவான் நமக்கு கல்வி கற்பிக்கின்றார். எவ்வளவு நன்றி கூற வேண்டும். தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் கனவும் நல்லதாக வரும். சிலர் சொல்றாங்களே, கெட்ட கனவு வருது. ஏன்னா தூங்கும் போது பாபா நினைவுல தூங்குறது இல்ல, முழு நாள் ஆத்மா உணர்வுல இருக்கிறது இல்லை. அதனாலதான் பாபா நமக்கு அதனுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் கனவும் நல்லதாக வரும், சாட்சாத்காரமும் ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. தனது ஈஸ்வரிய ஆன்மீக பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். ஆன்மீக தொடர்பு சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரத்த தொடர்பு அல்ல. அசுர உலகாய பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. அது நினைவிற்கு வரவே கூடாது. 2. எதிர்காலத்திற்காக தனது பெட்டி படுக்கைகளை தயார் செய்ய வேண்டும். தனது பணத்தை பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். தனது முயற்சியின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். வரதானம். அன்பு மற்றும் ஒத்துழைப்பு என விதி மூலமாக சகஜயோகி ஆகுக. பாப் தாதாவிற்கு குழந்தைகளின் அன்பே பிரியமானது. யாரொருவர் யஜ்ஞத்திற்கு ஸ்நேகி சகயோகி ஆகின்றாரோ அவர் இயல்பாகவே சகஜயோகி ஆகின்றார். சகயோகமே சகஜயோகமாகும். தில்வாலா பாபாவிற்கு உளமணர்ந்த அன்பும் உளப்பூர்வமான ஒத்துழைப்பும் பிரியமானது. சிறிய மனதுடையவர்கள்
பெரிய வியாபாரம் செய்கின்ற மதிப்பு அன்பிற்கே அன்றி பொருளுக்கல்ல. எனவே இன்றளவிலும் சுதாமாவின் ஒரு பிடி அவள் மகிமை செய்யப்படுகிறது. இன்றும் கூட மகிமை செய்யப்படுகின்றார். ஒருவர் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அன்பில்லை எனில் சேமிப்பாகாது. புரிஞ்சுட்டீங்க இல்லையா? பாபாக்கு கொடுக்கும் போது எவ்வளவு அன்பா கொடுக்கணும்னு. அன்பு இருந்தால் சிறிதேயாயினும் பெருமளவிற்கு சேமிப்பாகும். ஸ்லோகன்: நேரமும் சக்தியும் வீணாக்க கூடாது. எனவே முதலில் யோசித்து பிறகு செயல்படுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: இப்பொழுது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். பாப்தாதா குழந்தைகளுக்கு முக்கிய குறிப்பை தருகின்றார். குழந்தைகளே, இப்போது தீவிர முயற்சி என்னும் ஈடுபாட்டினை அக்னி ரூபமாக்குங்கள். ஜுவாலாமுகி ஆகுங்கள். மனதில், சம்பந்தத்தில், தொடர்பில் உள்ள மீதமுள்ள கணக்கு வழக்குகளை அக்னி ஜுவாலா என்னும் யோக தீயால் பஸ்மம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.